ஆண்டவரே நீ ரொம்ப அழகான தேவன், என்னை அற்புதமாக நடத்தி வந்தீர் என்று. ஆமென். என்னோட சேர்ந்து இந்த பாடலை கூட ஒரு ஆங்கில பாடலும் தமிழ் பாடலும் பாடலாம். Oh
தகப்பனே. ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னுடைய அழைப்பு இணங்கி வந்த ஒவ்வொரு போதகர்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். எஸ்பெஷலி பாஸ்டர் ஜேம்ஸ் நமக்கு மிக்க மகிழ்ச்சி. அதே சமயத்தில் பாஸ்டர் எம்ஜி ஜார்ஜ் நமக்கு மிக்க மகிழ்ச்சி. அதே போல கேரளிலிருந்து ஃபேமிலியா பாஸ்டர் வந்திருக்காங்க. ஜான் நாகமுத்து இருக்காங்க. நாமத்திலே நல்லா ஒரு கிளாப் பண்ணி நம்ம எல்லாம் பாஸ்டர்ஸ்க்காக வந்திருக்காங்க. பாஸ்டர் எம்பில்கோ, பாஸ்டர் கிருபா, பாஸ்டர் தேவா, அப்புறம் சேக்கப், நிறைய பேர் வந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ வந்த ஒவ்வொரு போதகர்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல அழைப்பிடங்கி வந்த ஒவ்வொருக்கும் ஜஸ்ட் தேங்க்யூ டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன். ஸோ நேரத்தை கடக்காதபடி நாம் வார்த்தைக்குள் நாங்கள் போக போகிறோம். நம்முடைய ஸ்பெஷல் கெஸ்ட் சிங்கப்பூர் தேசத்திலிருந்து வல்லமையாய் கர்த்தர் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு இருப்பது மிக்க மகிழ்ச்சி. பிரபு டாடியில் வந்திருக்கிற மகிழ்ச்சி. அவங்க டீமோட வந்திருக்காங்க. ஆல்சோ அந்த டீம் நான் ஆசீர்வதிக்கிறேன். we going to call upon Pastor Prabhu Daniel. எல்லாம் நல்ல கத்தி. ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கூடியிருக்கப்படுகிற வாழ்த்து வரவேற்கிறேன். யாவே தகுதி இல்லாத என்னையும் இந்த மாலை வேளையில மத்தியில யாவது சபையை ஆசீர்வதிக்கும்படியாக 8வது வருஷம் கால் எடுத்து வச்சிருக்க சபையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். அது மாத்திரமல்ல, இந்த இடத்தை தேவன் ஆசீர்வதித்து யாவே பிள்ளைகள் பெருகும்படியாக தேவன் கிருபை கொடுப்பார். அப்படியே உட்கார்ந்து இருக்கிற இடத்துல கண்களை மூடி ஒரு விசை கூட தேவாதி தேவனை ராஜாதி ராஜாவை நோக்கி பார்ப்பமாக அவரை பார்த்து சொல்வோம், வாருமையா போதுகிறே, வந்தவிடம் தங்கியிருந்தாப்பனே,
இது எங்களுக்கு புது இடம் ராஜா. அல்லேலூயா. இந்த இடம் எங்களுக்கு தெரியாது தகப்பனே. ஐயா, நாங்கள் குருடர்களை போல இருக்கிறோம் தகப்பனே. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும் எங்களுக்கு தெரியாதப்பா. இந்த ராத்திரி விட காத்தி விடுத்திருக்க ஒப்பு கொடுக்கிறோம். இடம் முழுவதும் தகப்பனே தெய்வீக மகிமையின் பிரசனம் இறங்கி வருவதாக. ஓ நகமா சந்தரகரா பாபா, ஓ நிகந்தரகரா மாமா. எங்கே 2-3 பேர் நாமத்தினால கூடி இருப்பீர்களோ அவர் நடுவில் இருப்பேன் வாக்களித்த தேவன் இந்த ராத்திரியில் நம் நடுவில் அசைவாடுகிறவராக இருப்பார். நம் நடுவில் இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். ஓ நகர ரப சந்தரகர பாபா, ஓ நிகந்தரகர பாபா. யாக்கோபுக்கு லூஸ் என்ற இடத்தை பெத்தேலாக மாற்றினார். அல்லேலூயா. பெத்தேலை ஏன் பெத்தேலாக மாற்றினார். அல்லேலூயா. அந்த இடத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறவராக இருப்பார். அல்லேலூயா. அவரை பார்த்து சொல்வோமா, வாருமையா போதகரே, வந்தவிடம் தங்கியிருந்தாப்படே, எங்களோடு கூட இருந்த தாப்படே. அல்லேலூயா. வாருமையா போதகரே,
ஆராதிக்கிற இந்த இடத்துல இந்த ஸ்தலத்துல நீங்க உலாவி கொண்டிருக்கிறதாவுக்காக ஸ்தோத்திரம்மா. மனிதர்களாக ஒன்று கூடாது தகப்பனே. என் தேவாதி தேவனின் கத்தாதி கத்தர் இறங்கி வரும்போது அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். ஆமென். ஓ நகரமான சதரபரபா. எவ்வாறாக யாக்கோபுக்கு லூசை பெத்தேலாக மாற்றினவர், பெத்தேலை ஏகத்திலாக மாற்றினவர், இந்த இடத்துல தேவன் இறங்கி வருவார். கத்தர் இறங்கி வருவார். கத்தர் இறங்கி வருவார். ஓ ரப சதரபரபா. நீங்கள் எண்ணி முடியாத ஆராய முடியாத பெரிய அதிசயமான காரியங்களை தேவன் செய்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் கர்த்தர் சொல்கிறார், நான் அல்லவா உன்னை அழைத்தேன், நான் அல்லவா உன்னை அழைத்தேன், நான் அல்லவா உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நானே முன்பாக கடந்து செல்வேன். அல்லேலூயா. ஓ நகரமான சதரபரபா. இந்த ராத்திரி வேளை தேவன் எங்களோடு பேசுகிற தாவப்பட, தேவன் எங்களோடு இடைப்படுகிற தாவப்பட பெரிய காரியங்களை செய்யுங்க. கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் இனி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனும் அன்பும் நிறைந்த பிதாவே. ஹல்லேலூயா. அருமையான தேவனே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்றைய நாமத்தினால் வந்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. Greetings to you in the name of our Lord and Savior Jesus Christ. ஹல்லேலூயா. உண்மையாகவே இந்த ராத்திரி வேளை உங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக காணப்படுகிறது. It is a great joy to be in front of you tonight. ஹல்லேலூயா. தேவன் அற்புதமாக ஒரு வார்த்தையை அனுப்பி உங்களோடு கூட பேசுகிற தேவனாக காணப்படுவார். ஆமென். God has sent His word and He will speak to you. உண்மையாக சொன்ன பிரகாரமாக நான் எந்த விதத்திலும் தகுதியானவன் அல்ல. எவ்வளவு பெரிய நிறைய பாஸ்டர்ஸ் வந்திருக்கீங்க. உங்கள் மத்தியில கர்த்தர் உண்மையாக இந்த வார்த்தை கொண்டு வரும்படியாக பிரியப்பட்டார். தேவனை பேசுகிறவராக காணப்படுவார். ஆமென். By what we have said, we are unworthy to speak here, and the Lord of pastors come and we welcome them. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி மிக விரைவாக தேவனுடைய வசனத்துக்கு நேராக கடந்து போவோம். மத்தேயு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து ஆவியானவர் தாமே நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென். Tonight shall we turn our scriptures to the book of Matthew chapter 16 verse 18. May the Lord speak to us. ஹல்லேலூயா. வசனத்தை நாங்கள் படிக்கிறோம். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாக இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்வதில்லை. ஆமென். Upon this rock I will build my church, and the gates of hell shall not prevail against it. ஹல்லேலூயா. பாஸ்டர் கிடியோன் பிராங்க்லின் அவர்கள் தேவனுடைய செய்தியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லும்போது நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் இந்த வார்த்தையை தான் காட்டினார். சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். ஆமென். When Pastor Gideon told me to prepare the sermon, I prayed and God showed me the verse, upon the rock I will build the church. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படியே தேவன் தாமே இந்த ராத்திரி வேளையில உங்களோடு கூட பேசுகிறவராக காணப்படுவாராக. ஆமென். Through this word may not speak to you. ஹல்லேலூயா. பேதுருவாக இருக்கிறார். பேதுருவாகிய உன்மேல இந்த கல்லின் மேல என் சபையை நான் கட்டுவேன். ஆமென். You are Peter, and upon this rock I will build my church. ஹல்லேலூயா. இத அடுத்து பார்க்கும்போது யோவான் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது 42ஆம் வசனம் சொல்கிறது, பின்பு அவனை இயேசுவிடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோனே, நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். ஆமென். John 1:42 says, and he brought him to Jesus. Now when Jesus looked at him, he said, you are Simon the son of Jonah, you shall be called Cephas, which is meant Peter. ஹல்லேலூயா. கேபா என்பதற்கு இன்னொரு அர்த்தம் இருக்கிறது. அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் கண் என்று பார்க்கிறோம். ஆமென். There is another meaning for Cephas, which is called stone. ஹல்லேலூயா. இந்த ராத்திரி வேளையில் மண்டபத்தில் உண்மையாகவே இந்த இடத்துல போதகராக பாஸ்டர் கிடியோன் பிராங்க்லினை கர்த்தர் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எப்படி தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்றால் ஒரு கல்லாக தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஆமென். So tonight God has chosen Pastor Gideon Franklin, and God has chosen him as a rock. ஹல்லேலூயா. எதற்காக கல்லாக தேர்ந்தெடுத்தார் என்றால் அருமையான தேவனே, புறஜாதிகளுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியாக. ஆமென். Why God chose him as a rock is to say the word to the Gentiles. ஹல்லேலூயா. இந்த மலேசியா தேசத்துல வச்சு கர்த்தர் அவர்கள் மூலமாக ஒரு குடும்பம் மூலமாக தேவன் தம்முடைய நாமத்தை பறைசாற்றுகிறவராக காணப்படுவார். ஆமென். In the nation of Malaysia, God will show His glory upon them. ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அன்பான